அம்மா இன்னைக்கு நைட்டு குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடுமா? நம்ம குழந்தைகளுக்கா வாங்க பார்த்துடலாம். சுட சுட சோறு. சோறு சொல்லாமல் சாதம் சொல்லாமல் தெரியல, பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசம். எல்லாருக்கும் என்னமே தெரியல, தொண்டையெல்லாம் கரகரன்னுக்குது, ஒரு மாதிரி டயர்டாக எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு மிளகு ரசம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் போட்டு கருவாடு வச்சுருக்கேன். இது வந்து முட்டை. வாங்க சாப்பிட்லாம். வாங்க தங்கங்களா, குட்டீஸ் வாங்க, எல்லோரும் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அழகான நன்றி. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா வந்து ஒரு மேடம் பேசுவாங்க, விஷ்ணு கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தா. நல்லா வந்து சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போது நாங்கள் ஏதாவது நாங்கள் செய்கிறதுல சில பிழைகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேடம், நாங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வனபத்ரகாளியம்மன் கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், இனி எல்லாருமே ரசம் நல்லா சாப்பிட்லாம். மணி என்னை கருவாடு சாப்பிடுவீங்களா? முட்டை ஒரு முட்டை தான் இன்றைக்கிண்ணே. அப்போ வந்துட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, எனக்கு நீங்கள் அல்வாக்கு சொல்லுவீங்களான்னு. என்னோடய உறவை நீங்கள் வந்துட்டு என்னோடய குழந்தையோ அண்ணன் தம்பியோ நீங்கள் இனி வந்து எப்படினாலும் நினச்சிக்கோங்க, அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ நினச்சிக்கோங்க. ஆனால் நான் வந்து உங்களை குழந்தைன்னு தான் நினைப்பேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடியது என்னென்னா, யாரையுமே முதல்ல நம்பாதீங்க. என்னோடய குழந்தைகளுக்கு நான் அதான் முதல்ல சொல்லுவேன். இங்கே இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது, யாரையும் நம்பாதீங்க. ஏன் நம்புறீங்க? நம்பி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு நம்பி என்ன கிடைக்க போகுது? அப்படி நீங்கள் நம்புறதுனால அவங்க உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கனாலே பணம், அதைத்தான் நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்க. பணங்கிறது வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள். யாருக்காக இந்த பண விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ கடன் பெற்றீங்க? எதுக்காக இவ்வளோ கடன் வாங்குனீங்க? இன்னும் கொஞ்சம் கிட்டத்தங்க இந்த கருவாடு நல்லா இருக்குது, சாப்பிடுங்க. எதுக்காக இவ்வளோ கடன் வாங்குனீங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம குடும்பத்துக்காக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டுருவோம், கடன் வாங்கி அசிங்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி. நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு சாப்பாடு வீடியோ போடுவேனே தவிர நிறைய இந்த ஆன்மீகத்தை பற்றி நான் பேசுகிறது கிடையாது. மித்தபடி நான் பேசுவேன். இந்த ஆன்மீகத்தை பற்றி நான் பேச முடியாதுங்கும் போது நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் வந்துட்டு ஆன்மீகத்தில் பல வருஷங்கள் இருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பல வருஷங்கள் அல்வாக்கு செஞ்சிட்ருக்கிறேன். இங்கே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை மட்டும் நான் பலமுறை கவனிக்கிறேன். என்ன கவனிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்காக, தன்னோட குடும்பத்துக்காக இல்லாமல் பிடிச்சவங்களுக்காக நிறைய கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அருள்வாக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு வாங்க. இல்லை எனக்கு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இனி நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு சொன்னீங்கன்னா இங்கே வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வவுறு நிறையா சாப்பிட்ணும். என் கோயிலுக்கு வரவங்க அத்தனை, என் கோயில் சொல்கிறத காட்டிலும் என் வீட்டுக்கு வர அத்தனை பேருமே என்னோடய குழந்தைகளாக தான் இருக்க முடியும். இந்த பாருங்கள் எத்தனை குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் என்னோடய குழந்தைகளாக தான் இருக்க முடியும். நீங்கள் எல்லாம் வவுறார சாப்பிடணும், மனசார நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. யாருக்கு? கொஞ்சோண்டு வைக்கவா? நீ தான் வந்து கருவாடு நல்லா சாப்பிடுவீல, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். இதை வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காண்டி நான் சொல்லலை. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நிறைய கோவிலுக்கு போயிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு கோவில் வந்து உங்களுக்கு இன்னும் வீடியோ போடலாமங்க. இந்த யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, நான் யூடியூப் வந்து நம்ம கோயிலில் உள்ள பையன் தான் பண்ணுறான். இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்கிறதில்ல. என்னென்னா ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி பார்த்த சம்பவம், இதை நான் ரொம்ப நாளாக இதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இதை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அதை நான் உங்களுக்கு, இது யாருக்கு இப்படி சொல்லலாம், இப்போ வந்து நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷலான ஒரு பெரிய ஸ்தலம் தான். பல வருஷத்துக்கு முன்னே கட்டின ஸ்தலம் தான். சொல்லுங்கள் கோயிலுக்கு வந்தவங்களுக்கு அது என்ன, நீங்களாட்டுக்கு அமைதியாக இருக்காதீங்க போதும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு நான் போயிருக்கும்போது சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, நிறைய குடும்பங்கள் வந்திருந்தாங்க அங்கே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீபாரண தட்டுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள பூஜாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாரண தட்டு கொடுக்கல.
அவங்களாட்டுக்கு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல அவங்களுக்கு தீபாரணை. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் எவ்வளோ தான் தியானம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பக்கத்தில் யாராவது உட்காந்துட்டு கசகசன்னு பேசினாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அது என்னமோ தெரியல, அது எனக்கு அப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இருந்தாலும் அவங்கள நான் கொஞ்சம் கவனித்தேன். அவங்கள கொஞ்சம் கவனிச்சிட்டு உடனே வந்துட்டு வாங்க தின்னார் வாங்கிக்கோங்கன்னு நான் தின்னார் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க கேரளாலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தாம்பலம் நிறைய வச்சுருந்தாங்க. 2-3 தாம்பலம் வச்சுருந்தாங்க. ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் இந்த பூசாரி ஃபோனை வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு தீபாரணை காட்டினாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப மனசில் வலி இருந்தது. ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் கோவில். கவர்மெண்ட்னா நம்ம தான் கவர்மெண்ட். நம்மளோட சூழ்நிலைகளுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் கட்டின கோவிலை இன்றைக்கி அவங்க பராமரிக்கிறாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு செல்ஃபோன் பார்க்குறதுக்கு ஏன் அனுமதிக்கிறாங்க? கவர்மெண்ட் கோவிலில் வந்துட்டு ஒவ்வொரு பூஜாரிகள் இருக்காங்கன்னா ஏன் செல்ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க? சரி, செல்ஃபோன் பார்க்குறாங்க, அது அவங்களோட விருப்பம். அப்போ பக்தர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு தீபாரணை காட்டுறதில்ல. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த கோயிலுக்குனாலும் போங்க, சந்தோஷமாக போங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒருத்தங்க தீபாரணை காட்டி தான் உங்களுக்கு நிறைவு கிடைக்கணும்னு நீங்கள் நம்புறீங்க பார்த்துங்க, அதை நம்பாதீங்க. உண்டியலில் பணம் போட போகிறீங்களா, அது உங்களோட விருப்பம். உண்டியில் பணம் போடுறது கூட அது உங்களோட விருப்பமே தவிர நீங்கள் போடுறதுங்கிற அவசியமும் இல்லை. ஒருத்தங்க தீபாரணை காட்ட வராங்கன்னா அவங்க வந்தால் ஏற்றுக்கோங்க, வர்றாங்கன்னா விட்டுடுங்க. எதுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு தீபாரணை தொட்டு கும்பிட்டா தான் உங்களுக்கு நிறைவாகுதா? நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்களோ அப்பாவை பார்க்குறீங்களோ கும்பிடுங்க, நல்ல மனசில் நல்லா நினச்சி கும்பிடுங்க. அதை கும்பிட்டுட்டு நீங்கள் மன நிறைவோடு நீங்கள் வரலாம். என்னோடய பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. இங்கே வந்து பக்திக்கு மரியாதை இல்லை, பணத்துக்கு மரியாதை, நம்ம இருக்கக்கூடிய விரதத்துக்கு மரியாதை இல்லை, அவங்க கொண்டு வர மாலைகளுக்கும் பூக்களுக்கு தான் இங்கே மரியாதை. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஏங்காதீங்க. நான் எப்பயுமே என்னோடய குழந்தைகளுக்கு தெரியும், நான் வந்து போவேன், உண்டியில் பணம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீபாரணை காட்டலாம் நான் விரும்பவே மாட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோவில் வச்சுருக்கேன், நிறைய குழந்தைகள் வச்சுருக்கேன், ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். ஆனாலும் வந்தீங்கன்னா இதை நான் யார்ட்டையுமே வந்து நான் வெளியில் சொல்கிறது கிடையாது. நான் கோயிலுக்கு போவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து தியானம் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் கடவுளை பார்க்க போகிறேனே தவிர அவங்க கொடுக்குற தீபாரணையை நான் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்து மதம் கெட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நம்மளோட கோவில். இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோ போடுறேன். நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட சங்கதிகளுக்கு முன்னாடி உள்ள தாத்தா அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் கோவில் கட்டி அரசர் ஆட்சிகளாகவே இருக்கட்டுமே, எல்லாருமே நமக்காக கோவில் கட்டி நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி யாரெல்லாமோ வந்து ஆட்சி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணிட்டு போங்க, கோயிலை வழி நடத்துங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு தீபாரணை காத்து கிடக்க வேண்டியிருக்குது, கோயிலுக்கு காத்து கிடக்க வேண்டியிருக்குது. என்னோடய சொந்தங்களை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கடவுளை நீங்கள் போய் கும்பிடுங்க. கொடிக்கம்பம் இருக்குது பாருங்கள், கொடிக்கம்பத்தில் விழுந்து கும்பிடுங்க. அந்த கொடிக்கம்பம் எதுக்கு வச்சுருக்காங்க? அங்கே தான் இறைவன் இருக்கிறான்னு சொல்லி நம்புகிறாங்க. அந்த கொடிக்கம்பத்தில் விழுந்து கும்பிடுங்க. நீங்கள் நேராக போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் கூட்டத்தில் மாட்டிட்டு இன்றைக்கி திருவண்ணாமலையாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எவ்வளோ சூழ்நிலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதான்னு பாருங்க. இது நீங்கள் உண்மையிலே பக்திக்காக போகிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. போனால் நல்லாயிருக்கும், என் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு சூழ்நிலைக்காண்டி போகிறீங்க. நான் இதை சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கோயிலுக்கு போனால் போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஒருத்தங்களுக்கு யாருக்காவது ஒருத்தங்கிட்ட போய் காத்து கிடக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போங்க, கொடிமரத்தை பாருங்கள், கோயிலில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தப்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி காலையில் நான் இந்த சம்பவங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப வலிச்சது. நான் எப்போயுமே அந்த தீபாரணை விரும்ப மாட்டேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நானும் எந்த கோயிலுக்கு போனாலும் என் குழந்தைங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய இடங்களை சுத்தப்படுத்துவேன். என் கூட எப்படியும் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வருவாங்க. 4-5 பேர் வருவாங்க. என்னோடய காரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன வச்சுருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் என்னோடய காரில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாறு துணிகள் இருக்கும், இந்த துடைக்கிற துணிகள் இருக்கும். அங்கே போயிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே, நான் அதை ஒரு வீடியோவே போடுறேன். நாங்கள் ஒரு வீடியோ என்ன, நான் போகிற இடத்துலலாம் போடுறேன், நீங்கள் பார்க்க தயாராக இருந்தால். நாங்கள் போனது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் குப்பைகள் கிடந்தாலும் தூத்து அள்ளி குப்பைகளை ஓரங்கட்டுருவோம். அந்த துணிகளை எடுத்து என்ன பண்ணுவோம்னா சுற்றி இருக்க இடத்தெல்லாம் தொடச்சி எடுப்போம். முடிஞ்சால் கருவறையில் போய் கடவுளை பார்ப்போம், இல்லைன்னா கொடிக்கம்பத்தை
நாங்கள் வந்து கொடிக்கம்பத்துக்கிட்ட போவோம், சாமி கும்பிடுவோம். ஆனால் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்துட்டு வேறு எப்படி நினச்சிக்கிட வேண்டாம். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நான் திருச்செந்தூருக்கு போனாலும் சரி, பழனிக்கு போனாலும் சரி, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு 5 நிமிஷமாவது நான் வந்துட்டு அந்த கடவுளை பார்ப்பேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அது எதுனால எனக்கு தெரியாது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காண்டி நான் சொல்ல வரல. இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போங்க, கோயிலில் போய் எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்துங்க, வேலை பாருங்கள், ரசம் வேணால் வைக்கோங்க, வேலை பாருங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே வந்துட்டு வேலை பார்க்குறது பயப்படுறீங்க. ஏன் இப்படி கூட்டுறேன்? சரி தொடாத. வேலை பார்க்கறதுக்கு பயப்படாதீங்க. ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய அம்மா தான், நான் வந்து இவ்வளோ பேரும் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து தொண்டு செய்கிறவங்களோ வேலை பார்க்குறவங்களோ அப்படின்னு நீங்கள் எதனாலும் நினச்சிக்கலாம். ஆனால் யாரையுமே நான் சும்மா அனுப்புறது கிடையாது. அவங்களுக்கான ஊதியத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துடுவேன். யாருமே இங்கே வந்துட்டு யாரும் சும்மாலாம் தொண்டுலாம் எனக்காண்டி அம்மாக்காண்டிலாம் நான் பார்க்குறேன் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம், நான் இவ்வளோ தூரம் நான் வீடியோ போடுறேன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நிறைய உண்மைகள் இருக்குது. இவ்வளோ மக்கள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் என்னோடய குழந்தைகள் தான். இவங்க எல்லாருமே என் பிள்ளைகள் தான். அண்ணன் எல்லாரும் என்னோட குழந்தைகள். அவங்களுக்கு சாப்பாடுங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துட்டே இருக்க விரும்புகிறேன். ரெண்டாவது பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொன்னால் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. இங்கே அத்தனை பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே ஆடு மாடு விவசாயம் எல்லாமே இருக்குது. எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. நான் சமையலை மட்டும் சாப்பாடை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த வெள்ளி செவ்வாய் ஞாயிறு என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணணும், அருள்வாக்கு பண்ணணும். கோயிலுக்கு காலையில் 5 மணிக்கு போயிட்டோம்னா நைட்டு 10, 10:15, 10:30 கூட ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனா 12 மணி கூட ஆகிடும். அப்போ தான் வெளியில் வருவேன். சாப்பிட்றது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 4 நாளில் கம்பல்சரி நான் சாப்பாடு செய்வேன். நேற்று வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலை. நேற்றுக்கு வந்து சாம்பார் வச்சேன், முட்டை வச்சேன். வேலைகள் தொடர்ந்து வேலைகள், ஏதாவது ஒரு வேலைகள். இப்போ கூட வேலைகள் இருந்துட்டு தான் இருக்குது. என் பிள்ளைகள் உங்களை பார்க்கலையே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து முரளி ராதா அப்படின்னு ஒரு அம்மா பேசியிருப்பாங்க. இங்கே 3 நாள் வந்து வெஜ்ஜு கொடுக்குறீங்க, மித்த நாள் நான்வெஜ்ஜு கொடுக்குறீங்க. நாங்கள் அந்த மேடம் வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்துட்டு நல்ல விஷயங்களாக பேசுவாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 நாள் மட்டும் சாப்பாடு அது கொடுப்பேன். இப்போயும் சாம்பார் இருக்குது, அங்கே சாம்பார் வச்சுருக்கேன், புடலங்காய் பொரிச்சிருக்கேன். யாரும் அதை கேட்குறதில்ல. எனக்கு பிடிச்சிருக்குது, நான் சாப்பிட்றேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்க சாப்பிட்றாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சாப்பிடுங்க, வெஜ்ஜு சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறது. எல்லோரும் வெஜ்ஜு சாப்பிடுங்கிறாங்க. நிறைய பேர் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்கிறாங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, உழைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 8:45. அப்படிங்கும்போது 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். அம்மாவுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய கடமைகள் பண்ணி மக்களுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிவிட்டு, இவ்வளோ நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இதெல்லாம் செஞ்சுருக்கேன். ரசம் வச்சுருக்கேன், கருவேலை வச்சுருக்கேன், முட்டை வச்சுருக்கேன், சாதம் செஞ்சுருக்கேன். நாளைக்கு என்னோடய கோவிலில் சாப்பிட்றவங்களுக்காக ரசம் வந்து இதே ரசம் தான் தனியாக வச்சுருக்கேன். வத்த குழம்பு வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது என்ன சாப்பாடு ராமத்த காய்கறி பருப்பு அதெல்லாம் போட்டு சாப்பாடுறதுக்கு அதுக்கெல்லாம் காய்கறிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் பசங்க இங்கே வந்து காஃபி வந்துட்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு மிளகு சுக்கெல்லாம் போட்டு காஃபி கடுங்காப்பி தான் போடுவேன், பால் ஊற்றாமல். அந்த காஃபி போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 200 பசுக்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாதம் போடுவோம். அதுக்கு அதையும் நான் தான் பார்த்துருக்கேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் போய் இப்போ இது பண்ண போகிறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்றது ஒரு வேளை தான். அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட நீங்கள் எப்படி நினச்சிக்கிறதுன்னு தெரில. நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு என்னோடய பொண்ணு விஷ்ணு தாம்னு. விஷ்ணு தான் எனக்கு ஒரே குழந்தை தான், விஷ்ணு தான். காலையில் ஒரு டைம் 1 கிளாஸ் அரிசி போடுவாங்க. அதில் நான் அதெல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். நான் வேறு வீட்டில் இருக்கேன், அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கிளாஸ் சாதத்தில் தான் நாங்கள் 3 பேர் சாப்பிடுவோம். அதுலேயும் மிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்தாலும் இவங்களுக்காக நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்கிறது வேறு, நல்லாவே இல்லை போதும் அப்படிங்கிறது வேறு.
இங்கே பாருங்கள், என்னோடய குழந்தைகள் பூராமே நான் இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த அயனாக்கா அந்த சைடு இருக்காங்க, அயனாக்காவை காட்டுங்க. இவங்க தான் அயனாக்கா. இந்த சைடு பாருங்க ராமாத்தக்கா. சிரஞ்சீவி என்கிட்ட இருப்பானே, காணும் சிரஞ்சீவி. இவன் தான் சிரஞ்சீவி. ஓகே, இவங்க 3 பேரை பார்த்துக்கிட்டீங்க. சிரஞ்சீவி இல்லைன்னா நான் எதையுமே செய்ய முடியாது. நான் வந்து அடுப்புக்கிட்டேருந்து ஏதோ கிண்டிக்கிட்டு இருப்பேன், அவன் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். இந்த அக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 கிலோ அரிசி காலியாகிடும். இந்த அக்கா சாப்பாடு செஞ்சால் 15 கிலோ தான் காலியாகும். நான் சாப்பாடு செஞ்சால் 40 கிலோ காலியாகிடும். இந்த அக்கா ஓகே ஓரளவு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த அன்போடு பரிமாறுறது. இந்த பசங்களையுமே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சாப்பாடு இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கி ஏன் சாப்பாடு வைக்க வந்திருக்கேன்னா, நேற்று ஒரு 2-3 பேர் சாப்பிட வரல. அங்கே படிக்கட்டு வரைக்கும் வந்து எட்டி பார்த்தானுங்க, அம்மா சாப்பாடு வைக்கலைங்க, போய் படுத்துக்கிட்டானுங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்போ நான் சாப்பாடு வைக்க வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு வேறு வேலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம கோவிலை பற்றி பேசுகிறோம். இனிமேல் நீங்கள் வந்துட்டு தீபாரணை காட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. போங்க, யாருக்கு கோயிலுக்கு போங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்க தீபாரணை காட்டுறாங்க காட்டலை, நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்களாட்டுக்கு வந்துடுங்க. என் உறவுகளை, திருச்செந்தூருக்கு போயோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயோ பழனிக்கு போய் தான் உங்களோட வேண்டுதலை வைக்கணும் இல்லை. கோயிலுக்கு போங்க, கூட்டங்கள் அதிகமாக இருக்கா, கோபுர தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்துட்டு ஏதோ உங்களால் ஹெல்ப் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. என்னத்துக்கு இப்படி விழுந்துருச்சு, நல்லா இருப்பீங்க. நான் இன்னும் நிறைய பேசிட்டே இருப்பேன், நான் ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக கேட்கணும், பார்க்குறவங்க பூரா கேட்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாகணும், கடன் கஷ்டம், எனக்கு குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காண்டி தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கவங்க நேராக புளியங்குடி வாங்க. தென்காசி மாவட்டம் புளியங்குடி நெட்டில் போட்டு பவானியம்மன் கோயில்னு போட்டிங்கன்னா வந்துடும். நேராக அங்கே வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், இருக்கிற இடம் கொடுக்குறேன், உடுத்துறதுக்கு உடை கொடுக்குறேன். இருங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அதுக்கடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். சரியா? வீடியோ எடுக்கிற பையனுக்கு குறுக்கெல்லாம் ரொம்ப வலிக்குதான், பாவம் ரொம்ப குனிஞ்சு எடுக்கிறான். பதிவாக எடுக்கிற பையன் இன்னைக்கு வந்துட்டு வெளியில் ஒரு பையனுக்கு வந்துட்டு வாங்க, வெளியில் ஒரு பையன் வந்து நம்ம புதுசாக நம்ம கோயிலுக்கு வந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்காக வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியில் கூட்டு போயிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு 50,000 செலவானுங்கிறாங்க. அந்த புதுசாக வந்த பையன், நானே உங்களுக்கு இடைஞ்சலாக வந்திருக்கேன், எதுக்குமா ஆப்ரேஷன், நான் விட்டுங்க நான் எங்கிட்டா போகிறேன் அப்படின்னா, போடா போ, வந்ததே வந்து இனி அம்மா நினைச்சிட்டு வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். எல்லோரும் நீங்கள் மறுபடியும் உங்களை சொல்கிறேன், நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள். சம்பாத்தியத்துக்காண்டி கிடையாது, நான் டெய்லி ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் சம்பாத்தியம்னு அதை நினச்சிடாதீங்க. நீங்கள் வாங்க, சாப்பிடுங்க, இருங்க, உங்களுக்கு துணி தரேன், இருக்கிற இடம் தரேன், சாப்பாடு தரேன், மேற்கொண்டு நீங்கள் இருக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லாம் தரேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். நான் சொல்கிறதில்ல, நான் பேசுகிறது எது பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். நான் உங்களோட பிள்ளையோ, உங்களோட அண்ணனோ, தாய் மாமாவோ, உங்களோட சித்தப்பாவோ, இல்லாட்டா உங்களோட மகனோ, எதானு நினச்சிக்கோங்க. நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். ஜெய் பவானி.